அது செய்தால் அதுவும் குற்றம், இது செய்தால் இதுவும் குற்றம், கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல அப்படியே பாடல் பாடுற மாதிரி கூட சொன்னீங்க பார்த்தீங்களா, சூப்பர். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து அந்த காம்பினேஷன் வந்து சினிமாவுடைய பொற்காலமாக பார்க்கப்படுது. வாழ்க்கையில் எது நடந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை கேட்டுட்டு நம்ம உற்சாகம் அடையலாம், சோகமாக இருந்தாலும் அதை கேட்டுட்டு நம்ம ஆறுதல் அடையலாம், தன்னம்பிக்கை இழந்தாலும் அந்த 3 பேர் பண்ண காம்பினேஷனுடைய பாடல்களை கேட்டுட்டு நம்ம வந்து எந்திரிச்சு நிற்கலாம். சிம்புவ படத்தில் அந்த இதை கேட்டுட்டாரு, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டார். அது வந்து எல்லாராலையும் எதிர்க்கப்பட்டு இளையராஜா தான் ஒரு குற்றவாளின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு காதலோட உச்சம் என்னன்னா, அவள் வந்து வேற ஒருத்தர் ஓடி போயிட்டா கூட அவள் மேலே உள்ள காதலை இருக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான அந்த அன்பை அந்த வெளிப்படுத்துகிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட பார்த்துருக்கேன். அதனால இளையராஜா மேலே வந்து அவர் வைரமுத்து ஐயா மேலே வந்துட்டு ஒரு விமர்சனம் எல்லாருமே வந்து வலைதளங்களில் வைக்க முடியுது, பார்க்க முடியுது. என்னென்னா அவருடைய அசிஸ்டன்ஸோடைய பாடல்களை அவர் வந்து அவருடைய பேர் போட்டு நிறைய விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இப்போது பாஸ்கர் ஒருத்தர் இருக்கார், ஆரம்பத்தில் சினேனுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கார். அவரு கவிதை எழுத மாட்டார், அவருக்கு நல்லா தமிழ் தெரியும். அதுவும் அவர் வந்து பிழை இல்லாமல் தமிழ் எழுதக்கூடிய ஒரு தமிழ் மொழி தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் உள்ளே வந்தார். இப்போ கவிஞர்கிட்ட தொடர்ந்து அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடியதை அவர் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ கேசவன் ஒருத்தர் இருக்கிறாரு. இடையில நிறையா சில பேர்லாம் வந்திருக்காங்க, வந்து திரைப்படத்தில் வந்து இயக்குநர்கள்லாம் போயிருக்கிறாங்க. அது மாதிரி மாரிமுத்தெல்லாம் இருந்தார். கொஞ்சமாவது எழுத தெரிஞ்சால் கூட அவர்கிட்ட இருக்கும்போது பயப்படுவாங்க, அவங்களுடைய திறமையை காட்டிக்க மாட்டாங்க. கவிஞர் சினேகன் அவருடைய இயற்பெயர் வந்து செல்வம், அவருடைய இயற்பெயர் செல்வம். நாங்கள்லாம் ஒன்றா அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து நான் அவர்கிட்ட சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனாலுமே அவர் முன்னாடியே கவிதை நீட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால், நிகழ்ச்சியில் வந்தால், இது வந்தால் அது எங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அது அங்கே போய் உட்காந்துட்டு நீ உட்காந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக இருக்காதுன்றனால வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து சினேகன், அப்போ செல்வம் அவர் வந்து எழுதுவார்ன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா என்னுடைய ஸ்கூல்மேட், அவர் என்னோடய சீனியரு. அவர் எழுதுவார்ன்றது எனக்கு தான் தெரியும். ஆனால் தஞ்சை நண்பர்கள்ட்ட கவிஞர்கிட்ட சேர்த்து விடலான்னு நினைக்கிற யாருக்குமே வந்து எழுதுவார்ன்றது தெரியாது. ஏன்னா அவர் கூச்சப்படுவாப்பில் ரொம்ப. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சினேகன் வந்து அப்போ செல்வமாக இருந்ததுல ரொம்ப கூச்சப்படுவாப்பில். ரொம்ப அந்த கிராமத்துலேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கும்போது ரொம்ப ஒரு வெளிப்படையாக பேசுகிறது இது மாதிரிலாம் இருக்குது பாரு. நான் கவிஞர்கிட்ட போய் ஒரு கவிதை நீட்டும் போதெல்லாம் அவர் ஐயோ நான் இது சுமாராக தான் இருக்கேன். அவர் நம்ம கொஞ்சம் கலைஞரெல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து எதுகை முறையோடு அப்படி ஒரு மாதிரி ஒரு மேஜிக் பண்ணி ஒரு அப்படியே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி தோரணை நான்லாம் எழுதிடுவேன். அவர் வாழ்வியல் எழுதக்கூடியவர். இப்போ சினேகன் வந்து யதார்த்த வாழ்வில் இருக்குது. அவர் வைரமுத்துலாம் தீவிரமாக படிச்சுட்டு எழுதினவர் கிடையாது. கலைஞர் இதை படிச்சுட்டு அவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்கிற மாதிரியான பாடல்களை, அந்த மாதிரி பாடல்களை கேட்டுட்டு வாழ்க்கையுடைய அந்த கிராமத்து அந்த ஒரு வாழ்வியலை நீங்கள் இப்போ சேரன் சார் படங்களில் அவருடைய வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அத்தனை பேர் படுத்து ஒரே சேலையை போர்வையாக போத்திக்கிற அந்த வாழ்க்கை முறையை ஒரு படைப்பாக சொல்லக்கூடியவர். இதெல்லாம் கவிதை யார் நேசிப்பாங்கன்ற பயத்தில் அவர் வந்து அதை காட்டிக்கலாம் மாட்டார். அதனால் அவர் எந்த நண்பர்களையும் காட்ட மாட்டார், என்ன தவிர எந்த நண்பர்களையும் காட்ட மாட்டார். அதனால் வைரமுத்துட்டு அவர் ஓகேப்பா இவர் கவிதைலாம் எழுத மாட்டார், சேர்த்துலான்னு சொல்கிறாங்க. அங்கேயே இருக்கும்போது வரைக்குமே வந்து தன்னுடைய படைப்பாற்றலோட மற்ற விஷயம் எந்த விஷயத்தையும் அவர் காட்டிக்கிட்டதும் கிடையாது. அதனால் அவர் எழுதக்கூடியதெல்லாம் கவிஞர் பயன்படுத்துகிற அளவுக்கு கவிஞர் ஒன்றும் வீக்கான ஆள் கிடையாது. அது வந்து ஒரு தவறான தகவல். யாரும் உதவியாளர்கள் பெருமானவர்கள் வந்து அவங்க படைப்பாற்றல் இருந்தாலுமே கூட அவர்கிட்ட இருக்கும்போது தன்னுடைய படைப்பாற்றலில் யாருமே வந்து எனக்கு எழுத தெரியும், இது பண்ண தெரியும்னு வெளிப்படுத்தினே கிடையாது. அவங்க வந்து கவிஞருக்காக வேலை செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அந்த தொடர்புகளை வச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு வாய்ப்புகள் தேடி சினிமாவில் உதவி இயக்குனராக சேருவாங்க. அதுக்கப்புறம் இயக்குனர் ஆகிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அது பொய். அது கவிஞர் வந்து அவருக்கு எழுத தெரியாத உதவியாளர் தான் வச்சுக்கிட்டு தான் அவர் வரணுன்ற அளவுக்கு சொன்னால் அது நம்பக்கூடிய விஷயமாக இருக்குது. பொதுவாகவே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் அவங்களுடைய ஸ்பான்டினிட்டியை தான் வந்து எல்லாருமே வந்து மெச்சுவாங்க. அதாவது கவிஞர்கள் கவிதை எழுதுறதுலையோ அல்லது ஒரு பாடல் எழுதுறதுலையோ ஒரு வியப்பு இல்லை, அதை ஸ்பான்டினிட்டியாக பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை உடனே சொல்லி கேட்டு உடனே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி பார்த்து வியர்ந்த ஒரு தருணம் இருக்கு. அதாவது கவிஞர் வந்து எதை பேசினாலும் எதை எழுதினாலும் முதல்ல வந்து திட்டமிட்டுக்குவார். இப்போ வந்து எனக்கு ஒரு பாடல் எனக்கு என் படத்துக்காக எழுதியிருக்கிறாரு, அவருடைய மொபைல் நம்பர் இருக்குது, இது இருக்குது, எழுதிட்டீங்களான்னு நான் கேட்கலாம். ஆனால் நம்ம இப்படி கேட்க முடியாது. ஒரு படைப்பு ரீதியாக அணுகும்போது வேறு ஒரு தகவல் இருக்குது. இப்போ நேற்று ஒரு தகவல், ஒரு தினத்தந்தியுடைய ஒரு மாலை மலர் ரிப்போர்ட்டுடைய அவருடைய ஆதியுடைய மகன் இறந்துட்டாருன்னு இமீடியட்டாக ஒரு மொபைலுக்கு வந்து நான் இது பண்ணுற மெசேஜ் அனுப்புகிறேன், நான் ஃபோனில் பேசுகிறேன்.
அது பேசும்போது இல்லை நானும் மருத்துவ இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் தெரியும். இது மாதிரி எமர்ஜென்சிக்கு தான் அவர் தொடர்பு கொள்வேன். நான் ஒரு படைப்பு கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தொடர்பு கொள்ளவே மாட்டேன். பாஸ்கர் சார் தான் ஃபோன் பண்ணேன், அவங்க எழுதிட்டாரா இப்படி ஒரு தவிச்சிட்டு இருப்பேன். ரெக்கார்டிங் வைக்கணும், ஷூட்டிங் போகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவர் நம்மள்ட்ட பேசும்போது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா எடுத்தோம் அப்படின்னு பேசிட மாட்டார். அவர் அந்த ஃபைலை கையில் வச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கங்கள் ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோ அருமையாக பேசுவார். இப்படி ஒரு உணர்வோடு நான் வந்து இது எழுதியிருக்கிறேன், நீ இது அந்த வரிகளை தூக்கிடாத, இந்த வரிகளை நீ மியூசிக் பண்ணிப்பார். சில இது வந்து அவர் எழுதின பிறகு மியூசிக் பண்ணுவோம், சில இது டியூனை கொடுத்து பண்ணுவோம். பர்டிகுலராக அவர் எழுதின பிறகு நாங்கள் மியூசிக் பண்ணுறோம்னா இது சந்தத்துக்கு தான் நான் எழுதியிருக்கேன், இது கரெக்டாக உட்காரும், நீ கரெக்டாக வந்து நீ வந்து எந்த வரிகளுமே ஒரு எழுத்து கூட நீ இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அதாவது நிச்சயமாக ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு டக்குன்னு இந்த லிரிக் எடுப்பா நம்ம கணேச எழுதிட்ட சொல்லுவோம் அப்படின்றது என்னகிட்டே இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து மணிரத்னம் மாதிரி ஆட்கள்கிட்டலாம் ஒர்க் பண்ணும்போது, அவங்க படங்களுக்கு பண்ணும்போது, பாரதிராஜாவுக்கு பண்ணும்போது, சங்கருக்கு பண்ணும்போதெல்லாம் அவர் எவ்வளவு நுட்பமாக ஒர்க் பண்ணியிருப்பார். இப்போ இந்த வருடம் அந்த மகாராஜாவுக்கு கூட அவர் பாடல் எழுதியிருக்காரு. அற்புதமான ஒரு பாடல் மகாராஜாவில் அந்த ஒரு ரொம்ப ஒரு அந்த உறவு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், அப்பா பொண்ணு உறவு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இருக்கும். அது மாதிரி நிறைய தருணங்களில் அவரை பார்த்து வியந்தது என்னன்னா, அவருடைய நடை உடை பாவனை, அந்த டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது. நம்ம வந்து எந்த நேரத்துலையும் நம்ம வெளியில் போனால் வந்து சோர்வாக தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம சோர்வாக தெரிஞ்சோம்னா மற்றவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அடுத்து வந்து நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் எப்பயுமே வந்து கவிஞரை வந்து அவருக்கு பின்னாடியில் நடக்காத விஷயங்கள் இருக்குல்ல. அவர் சொல்லியிருப்பார், என் மேல் விழுந்த இடி அந்த இமயமலை மேலே விழுந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் இடம் பெயர்ந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி விமர்சனங்கள் அவர் மேலே வர விமர்சனத்தை சொல்லும்போது அவர் சொல்கிற விஷயம் வந்து, அது செய்தால் அதுவும் குற்றம், இது செய்தால் இதுவும் குற்றம், கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல அப்படியே பாடல் பாடுற மாதிரி கூட சொன்னீங்க பார்த்தீங்களா. சூப்பர் விக்னேஷ், ரொம்ப பிடிச்ச. நான் எப்பொழுதுமே ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸில் அது அந்த வரியை கரெக்டாக சொல்லிட்டு. ஆமாம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு தவறு பண்ணியிருந்தோம், அதை சுற்றி விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம திருத்திக்கலாம். நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத மீறி ஒரு வன்மமாக ஒரு கூட்டம் வந்து அது பின்னாடி வந்து ஒரு சதி திட்டம் தீட்டி ஒரு விமர்சனத்தை வைக்கிது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இன்னும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நம்ம கம்பீரமாக வாடா 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 ஒன்றை மாதிரி எதிரிகளால் தாண்டா என் புகழ் பரவுது அப்படின்ற மாதிரி அவர் நிற்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரசனையாக இருக்கும். சில குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்து பொய்யா முரண்பாடாலம் வைக்கப்படும்போது அவர் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம சொல்லுவோம், இந்த சமூகத்தில் அது சம்மந்தமாக வந்து உங்கள் மேலே இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னா சில நெருக்கமானவங்க வந்து சொல்ல பயப்படுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சில சமயங்கள் வேறு ஒரு விஐபிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க நிறைய மக்களோட அந்த கலந்து பேசுறது அப்படி நிறைய பேர்ட்ட இருக்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர்கிட்ட வைரமுத்து ஐயாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த செய்தியை சேகரித்து வச்சுருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. நம்ம போய்ட்டு நம்ம தான் அவருக்கு இந்த தகவல் சொல்ல போகிறோம், அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே சொல்லிட முடியாது. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விஷயம். அதே போல் உண்மைத்தன்மை வந்து அது இல்லாமல் அது உறுதிப்படுத்தாமல் நம்ம மூலமாக தான் இந்த செய்தி முன்னாடி வந்துச்சு அப்படின்னு இருக்கணுன்ற விரும்பவே மாட்டார். அவர் வந்து இது வந்து உண்மைன்னு தெரிஞ்சால் தான் அதை பற்றி பேசுவார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து வியந்திருக்கோம். ஒரு வாழ்க்கை முறை, இது ஒரு முறையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர்கிட்ட. இந்த பர்ஃபெக்ஷன் அதிகமாக போகும்போது கூட இருக்கவங்க சில சமயம் வந்து அவரே சொல்லியிருப்பார், என்னுடைய உதவியாளர் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். வேறு யாருமே வந்து ஹிட்லர் மாதிரி அந்த மாதிரி யாருமே எங்கிட்ட இருக்க முடியாது, இத்தனை வருஷமாக பாஸ்கர் இருந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரில அதை பற்றியே தனியாக ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருப்பார். அது வந்து சில சமயம் வந்து புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கேட்குறது வந்து அவங்க குடும்பக்காரவங்க கிடையாது, அவங்க பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. அதை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் பயன் இருக்கும் அப்படின்றது மாதிரி நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம லைஃப்பில் நிறையா கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து ரொம்ப நெடுங்காலமாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வைரமுத்து ஐயாவோட தொடர்ந்து நெடுங்காலம் பயணித்ததுனால அதை உங்ககிட்ட கேட்குறேன். இளையராஜா ஐயாவுக்கும் வைரமுத்து ஐயாவுக்கும் எதனால் பிரச்சனை வந்தது? அது வந்து ரொம்ப நெருக்கமானவங்களுக்கே வந்து விரிவாக சொல்லப்படலை. அவங்களும் வந்து அதை முழுமையாக வந்து இந்த காரணத்தினால தான் அப்படின்னு இளையராஜா ஐயாவும் வந்து வெளிப்படையாகவும் பேசலை.
கவிஞரும் வந்து வெளிப்படையாக பேசலை. பாரதிராஜா சார் படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக்கில் வைரமுத்து ஐயா வந்து முதல் பாடல் எழுதுறாரு. அந்த முதல் பாடலே ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்களுடைய சாதனைகள், அந்த பாரதிராஜா இளையராஜா வைரமுத்து அந்த காம்பினேஷன் வந்து சினிமாவுடைய பொற்காலமாக பார்க்கப்படுது. அந்த பாடல்கள் வந்து நம்முடைய எல்லா காலகட்டத்துக்கும், நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை கேட்டுட்டு நம்ம உற்சாகம் அடையலாம், சோகமாக இருந்தாலும் அதை கேட்டுட்டு நம்ம ஆறுதல் அடையலாம், தன்னம்பிக்கை இழந்தாலும் அந்த 3 பேர் பண்ண காம்பினேஷனுடைய பாடல்களை கேட்டுட்டு நம்ம வந்து எந்திரிச்சு நிற்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்ன மாதிரியெல்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரியெல்லாம் பாடல்கள் வந்து அந்த 3 பேர் காம்பினேஷனில், கண்ணாசன் இதுலேயும் இருக்குது, எம்எஸ்விலையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அடுத்த தலைமுறைன்னு வரும்போது இவங்களுடைய அந்த காம்பினேஷன் வந்து தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அது பிரிஞ்சதில் சினிமாவில் வந்து எவ்வளோ பேர் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்க. கடைசியாக கூட சீனு ராமசாமி ஒரு முயற்சி எடுத்தார். அது என்னமோ தெரியல, அது எனக்கு தெரிஞ்சு கவிஞர் வைரமுத்து ஐயா கூட சில சமயங்களில் வந்து அந்த கோபம் அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இறங்கி போனார். ஏன்னா வைரமுத்து ஐயா வரும்போது அவரு பீக்கில் இருந்தார். ஸோ அதனால் இறங்கி போனார். அவருடைய மகன் திருமணத்துக்கெல்லாம் போகும்போது கூட கங்கை அமரன் வாங்கன்னு கட்டி தழுவி கவிஞரை வந்து வரவேற்றாரே தவிர ஐயா இளையராஜா ஐயா வந்து வரவேற்கலை. துல்லியமாக இந்த காரணம் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் படைப்பாளிகள் வந்து அந்த உறவுகள் வந்து எதனால் பிரியுது, ரொம்ப ஆத்மாத்மா இருந்திருப்பாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆதர்ச தம்பதிகளாக இருந்திருப்பாங்க. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய காதல் பேசப்படும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த தம்பதிகள் வந்து நம்ம எதிர்பாராமல் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த நுட்பமான காரணத்தை அந்த மனதுக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. அது வெளியில் சொல்கிற மாதிரியும் இருக்காது. அது வந்து பெரிய காரணமாகவும் இருக்காது. ஒரு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு வந்து 2 பேரும் யாருக்கும் வந்து மிகப்பெரிய துரோகங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அற்புதமான ஒரு எல்லாரோடைய இசை கடவுள்னு சொல்ல போகிற ஒரு இளையராஜா நிச்சயமாக கவிஞருக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணியிருக்க மாட்டார். கவிஞர் வந்து முதல்ல அப்படியே வந்து தன்னுடைய அந்த உயிருக்கு வந்து சிறகு கிடைத்தது வந்து இளையராஜாவோட இசை. அந்த முதல் பாட்டுக்கு போய் உட்காந்து அந்த ரெக்கார்டிங் தேட்டரில் இளையராஜா, அதனால் இளையராஜாவுக்கு கவிஞர் வந்து நிச்சயமாக துரோகம் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு சின்னதாக ஒரு அந்த மனதளவில் சின்னதாக ஒரு சின்ன நெருடல் தான் வந்து அது கண்ணாடியில் ஏற்பட்ட விரிசல் மாதிரி அப்படி பிரிஞ்சு நிரந்தரமாயிருச்சு. இனி சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் தெரியுது. எனக்கு நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்களா அவரோட? இல்லை, இது ரொம்ப பெரிய விஷயன்றதுனால பேசுனது இல்லை. ஆனால் இளையராஜா மேலே இந்த சமூகம் ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவர் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு பரவலாக பேசப்படும் போது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இது வந்து இளையராஜா அவர்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஏதோ ஒரு நிதி உதவிக்காக ஒரு கச்சேரி நடத்திட்டுருக்காரு. அப்போ மீடியாக்கள் பேட்டி எடுக்கும்போது அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ரொம்ப ஏதோ பெருவெள்ளம் வந்து ஏதோ அந்த நேரத்தில் எதோ நிதி திரட்டுற இதுக்கோ ஒரு முக்கியமான விஷயம். அது ரொம்ப நிறைய உயிரிழப்புகளை சந்தித்து அதுக்காக ஒரு நிதி திரட்டுற மாதிரியான ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அது விஷயமாக கேட்குறதுக்கு பதிலாக நம்ம ஊடக சகோதரர் ஒருத்தர் வந்து சிம்புவ படத்தில் பீப் அந்த இதை கேட்டுட்டார், அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டார். அது வந்து எல்லாராலையும் எதிர்க்கப்பட்டு இளையராஜா தான் ஒரு குற்றவாளின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து கவிஞருக்கும் அப்படி ஒரு பிம்பம் போயிருந்தது. அதோடைய பின்னாடி நடந்ததை கவிஞர்கிட்ட சொல்லப்படலை. நான் அப்போ சொன்னேன், இளையராஜா அவங்க மேலே தப்பு கிடையாது, அந்த இடத்துல அப்படி ஒரு கேள்வி கேட்டது தானே தப்புங்கும்போது அப்போ அவர் அந்த மாதிரி சில சமயங்களில் வந்து அவர் எந்த சூழ்நிலையிலையும் வந்து இளையராஜா மேலே இருக்கிற மதிப்பு வந்து கவிஞருக்கு எப்போயுமே போகாது. இப்போவும் வந்து தன்னுடைய படைப்புகள், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சினிமாவுடைய அந்த வரலாறு, இந்த விஷயங்களை சொல்லும்போது இளையராஜாவை தவிர்த்துட்டு அவர் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. இளையராஜா அவர் தான் சொல்லுவார், ஜேசாஸை பற்றி சொல்லும்போது இப்போ தாமரைன்னு சொன்னால் அது அரசியலாகும், அப்போ வந்து அது பெருசாக இல்லை. அப்போ அவர் எழுதும்போது ஜேசாஸ் பாடும்போது சில கரெக்ஷன்ஸ் சொல்லுவார். ஜேசாஸோடைய அந்த குரலுக்கு வந்து வைரமுத்து வந்து தான் வந்து அவ்வளவு ஒரு ரசிகர்ன்ற மாதிரி அதில் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த குளத்தில் கலந்து புத்தகத்தில் நினைக்கிறேன். ஜேசாஸ் சாகிற வரைக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விட்டாரன், நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களான்ற மாதிரி ஏதோ கடுமையாக ஒரு வார்த்தையை விட்டுருப்பார் போல் இருக்கு. கவிஞரும் அதுக்கு ஒரு இணையான ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. அதனால இந்த ஜேசாஸ் வந்து ஆனாலும் திரும்பவும் வந்து ஒரு கவிதை இவருடைய வரிகளை ஜேசாஸ் பாடுறது இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது ஜேசாஸ் வந்து என்ன மாதிரி நினைக்கிறார் அப்படின்றது தெரியல. ஆனால் ஜேசாஸ் வந்து அவரை நேசிக்கிறதுல நான் எல்லளவும் நான் குறைய மாட்டேன்றதுக்கு உச்சகட்டமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதாவது அவர் சூரியன், நான் தாமரை, இந்த தாமரைக்கு அந்த சூரியனோட இது தேவைப்படுது, அந்த சூரியன் இல்லாமல் அந்த தாமரை இல்லை, மலராது, ஆனால் தாமரையோட இது வந்து சூரியனுக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க நம்மளை பேச மாட்டேங்கிறாங்க, விரும்ப மாட்டேங்கிறாங்க, நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதை தாண்டி உடச்சி ஒரு அன்பை வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு காதலிட்ட அவள் எவ்வளவு வெறுத்தாலும் நான் வந்து அவளை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு
ஒரு காதலோட உச்சம் என்னன்னா, அவள் வந்து வேற ஒருத்தர் ஓடி போயிட்டா கூட அவன் மேலே உள்ள காதலை விழுக மாட்டேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான அந்த அன்பை அந்த வெளிப்படுத்துகிற அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட பார்த்துருக்கேன். அதனால் இளையராஜா மேலே வந்து அவர் எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துலேயும் வந்து இளையராஜாவும் பாருங்கள் எங்கேயுமே வந்து வைரம் சாரை தவறாவோ இதுவாக பேசுறது இல்லை. அந்த கோபம் அந்த பிரிதல் இருக்குது, அந்த மயிரலையில் அந்த ஒரு உணர்வு ரீதியாக அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, ஏன் பிரிஞ்சாங்க, ஏன் அது மாதிரி அது யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன் போகணுன்ட்டு. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம்னா என்ன சார்? அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு நடிகை ஒரு தன்னோட தாயா சகோதரியை நினச்சிட்டு அவங்களுடைய உள்ளாடை முதல் கூட துவைச்சு காய வச்சு அதனால் அயன் பண்ணி கொண்டு போய் இது வந்து ரூல்ஸ் படி பண்ணக்கூடாதுன்றதுனாலும் ஷூட்டிங்னு ஒருத்தர் பிரச்சனையில் ஷூட்டிங் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஷூட்டிங் நிப்பாட்ட முடியாது, இவ்வளோ பெரிய பொருட்செலவு. அதை கூட நம்ம வந்து என்னுடைய சகோதரி இது விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், நான் தாயோட விஷயத்தை செய்ய மாட்டேன்னு எதையுமே ஈகோ பார்க்காம செஞ்சு அயன் பண்ணி கொண்டு போய் இதெல்லாம் நீ செய்யணுமா அசிஸ்டன்ட் உன்னை யாரும் செய்ய சொன்னா அப்படிலாம் வந்து அப்போ வந்து கேட்கும்போது அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு அது விஷயம். பக்கத்தில் இருக்கணும் அது தெரிஞ்சால் நீ டேரக்டர் ஆகிடும் பேசாமறா அந்த அவர் கூட ரெண்டும் வச்சுனார். அதுக்கு தான் நான் வந்தேன், இதுவே லேட்டு சீக்கிரம் பண்ணு அவ்வளோதான். ஏன்னா வாழ்த்து வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா அப்போவே வந்து அரட்டையரங்கத்தோட முதல் அரட்டையரங்கம் தஞ்சாவூரில் நடந்தது. தமிழ்நாடு முழுக்கெல்லாம் வந்து அது ஏன்னா அரட்டையரங்கம் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியாதனால 2000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து குமிச்சிட்டாங்க. அதில் ஒரு 14 பேரை என்ன தான் செலக்ட் பண்ணாங்க, அதில் நான் செலக்ட் ஆகி